Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 44 இன்ச் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஒரு லைனிங் ப்ளவுஸ் இது சுருக்கம் இல்லாம ஷோல்டர் பக்கம் அதாவது ப்ளவுஸோட பின் பக்கம் இப்படி நல்லா சுருக்காலாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து ஆம்ஹோல் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 22 இருக்குது. 22 பேக் 22 ஃப்ரண்ட் 22 ப்ளஸ் 44 இன்ச்சு வரும். இப்போ இதை நம்ம பாருங்க இப்போ 22 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சு நம்ம தையலுக்காக விடுறோம். நம்மளுக்கு இருபத்தி 2 இன்ச்சில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 24 இன்ச்சு கிடைக்கும். பாருங்க இதை வந்து பேக் பீஸ் எடுக்கலாம். இருபத்தி 4 இது வந்து 24 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தையலுக்கு விட்டுக்கிறோம் ஒரு ஸ்கேல் அளவு. இப்போ பின்பக்கம் உயரம் ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு கீழே மடிப்புக்கு விடுவோம். விட்டுட்டு மேலே இங்கே ஷோல்டர் பாயிண்ட் வந்து 2.25 இன்ச்சு. இந்த ப்ளவுஸ் பீஸை இப்படியே அளவு ப்ளவுஸ் இப்படியே போட்டோன்னா நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம ஷோல்டர் பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் பாயிண்ட் நோட் பண்ணிடலாம். விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க ஸ்லீவுக்கு, அதாவது ஸ்லீவ் தையலுக்கு. இப்போ இது ஒரு ப்ளவுஸ் பீஸோட ஆம்ஹோல் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 6.5 இன்ச்சு 6.5 இன்ச்சு நோட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ ஆம்ஹோல் வளைவு வந்து 1.5 இன்ச்சு நோட் பண்ணோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு முன்பக்க அளவு எடுத்துடலாம். நார்மல் கட்டிங் தான், அதனால் இது அளவு அப்படியே போட்டு கரெக்டாக கழுத்தளவு ஆம்ஹோல் அளவு எல்லாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு சைடு பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிடலாம். எடுத்துட்டு ப்ளவுஸோட முன்பக்கம் அளவு பாருங்கள் 11 இன்ச் இருக்குது. நம்ம எவ்வளோ வைக்கணும்னா நம்ம 12 இன்ச் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். நம்ம இதை இப்படியே மார்க் பண்ணிடலாம். இப்போ இதோ ஃப்ரண்ட் பீஸை பேக் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பீஸை நம்ம எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்னா அளவு ஜாக்கெட்டை அப்படியே போட்டுட்டு நம்ம எங்கே ஷோல்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோமோ அங்கேருந்து கணக்கு வச்சு ஊக்கப்பட்டு எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் போட்டுடலாம். போட்டுட்டு இங்கேருந்து
இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க, கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேருந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இங்கே ஆம்கோல் பாயிண்ட்டும் இந்த பட்டியோட பாயிண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் முன்கழுத்து வரைஞ்சி எடுத்துடலாம். இங்கேருந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் உள்ளே கம்மி பண்ணி கட் பண்ணுங்க. இப்போ நம்ம முன்கழுத்து வரைஞ்சி எடுத்துடலாம். முன்கழுத்து வரைஞ்சாச்சு. இதை வரைஞ்சாச்சு. இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். 4 இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க. வச்சுட்டு இது எம்இ ப்ளவுஸ் தான், அதனால சும்மா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அளவு ப்ளவுஸை நம்ம பாயிண்ட் நோட் பண்ணிக்குவோம். இங்கேருந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்லீவோட அளவு நோட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே நோட் பண்ணுங்கள். ஏன்னா அது தையலுக்கு. இப்போ இங்கேருந்து இங்கேயும் 1/2 இன்ச்சு கீழே வரணும், அதுமாதிரி இங்கேயும் வரணும். இங்கே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம அங்கேருந்து இது மாதிரி வளைவு போட்டுங்க. ஸ்லீவ் ஏற்றுக்கலாம். இப்போ ஸ்லீவோட பல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவோட கீழே கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுட்டு இந்த மேலே இருக்கிற மார்க் பண்ணதையும் கீழே மார்க் பண்ணதையும் இந்த மாதிரி ஒரு நாச்சு போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைனிங் நம்ம கட் பண்ணியாச்சு. ஏன் நம்ம ஆம்கோல் இது பேக்கோட கழுத்து பீஸ் கட் பண்ண அப்படின்னா பாருங்கள், இது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு. எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறப்போ பின்பக்கம் நம்ம கழுத்தளவு கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அதனால தான் இப்படியே நம்ம வெறும் பின் உயரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி கட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதை 2ஆக மடிச்சுட்டு 2 துணியும் இந்த மாதிரி சமமாக வர்ற மாதிரி மடிச்சிடுங்க. அது மாதிரி உள்ள இருக்கிற டிசைனும் மேலே இருக்கிற டிசைனும் ஒரே அளவு வருதான்ட்டு இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கிறது இப்படியே போட்டு ஷோல்டர் நம்ம கட் பண்ணக்கூடாது. அதனால் மேலே இப்படியே எடுத்துட்டு தைக்கிறப்ப தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும்.
எடுத்துட்டு 2 கிளாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் இது மாதிரி நோட் பண்ணிடுங்க. நம்ம தைக்கிறப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி அடியில் போட்டுட்டு இந்த பாயிண்ட்டை இங்கே இப்படி மேலே போட்டுடணும். மேலே போட்டுட்டு இந்த 2 சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு சும்மா 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிறதுக்காக நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம கட் பண்ணி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பின்பக்கம் திருப்பி நம்ம ப்ளவுஸ் தைக்கணும். இதே மாதிரி முன்பக்க கழுத்தையும் எடுத்துடலாம். கிளாத்தை 2 மடிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இதை இப்படியே வச்சுட்டு இதுலேயும் நம்ம முன்பக்கம் கட் பண்ண வேணாம், அதுக்கு இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்து தைக்கிறப்போ தச்சு எடுத்துடலாம். ஸ்லீவ் ஏற்கனவே நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதுக்காக சும்மா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம், கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.